வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஜனவரி 13, 2026 ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல நாம் எஸ்டர்டே மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு, ஃப்ரெஷ் குளோபல் டாரிஃப் நியூஸ் இம்பாக்ட், ஃபாரின் ஃப்ளோஸ், மேக்ரோ கியூஸ் எல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஓபனிங்க்கு முன்னாடி கிஃப்ட் நிஃப்டில ரொம்ப கிளியரா பாசிட்டிவ் சிக்னல் தெரியுது. மணி கண்ட்ரோல் லைவ் அப்டேட் படி கிஃப்ட் நிஃப்டி ஃபர்ம் ஸ்டார்ட்டுக்கு சிக்னல் கொடுத்திருக்கு. இந்தியன் மார்க்கெட் ஓபனிங்ல மைல்டா கேப் அப் இல்ல பாசிட்டிவ் ஓபன் இருக்க சான்ஸ் இருக்கு. இந்த பாசிட்டிவ் கியூக்கு மெயின் ரீசன் யுஎஸ் மார்க்கெட்ஸ் நேத்து ஸ்ட்ராங்கா க்ளோஸ் பண்ணிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்ஸும் கிரீன்ல ட்ரேட் ஆகுது. ஓவராலா குளோபல் சென்டிமெண்ட் இன்னைக்கு மார்னிங்ல சப்போர்ட்டிவா இருக்கு. இத பார்த்தா பையர்ஸ் ஏர்லியா ஆக்டிவாக சான்ஸ் இருக்கு. ஆனா ரீசன்ட் டேஸ்ல மார்க்கெட் ரொம்ப வாலடைலா இருந்ததுனால கேப் அப் ஓபனிங் வந்தாலும் ஃபர்ஸ்ட் 30 to 45 மினிட்ஸ்ல சஸ்டெயின் ஆகுதா இல்லைன்னு பார்க்கணும். குளோபல் நியூஸ்ல ட்ரம்ப் டாரிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஈரான் ட்ரேட் கண்ட்ரீஸ்க்கு 25% டாரிஃப் நியூஸ், இந்த எல்லாம் பேக்ரவுண்ட்ல இருக்கிறதால மார்க்கெட் சடனா டைரக்ஷன் மாத்தும் பாசிபிலிட்டியும் இருக்கு. எஸ்டர்டே மார்க்கெட் ஜனவரி 12th செஷன் வாலடைலா இருந்துச்சு. மார்னிங்ல வீக்னஸ், ஆஃப்டர்நூன்ல ஸ்ட்ராங் ரிகவரி ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. பட் ஓவராலா பிரெட் மிக்ஸ்டா இருந்து இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் காஷியஸா ரிமைன் பண்ணுது. இண்டிசஸ் ஃபினிஷ்ட் அபவ் கீ சப்போர்ட் லெவல்ஸ். நிஃப்டி அபவ் 25,750 அண்ட் சென்செக்ஸ் பாசிட்டிவ் க்ளோஸ். இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, டிப் பையர்ஸ் ரிட்டர்ன் பண்ணாரு. ஆனா ட்ரெண்ட் ஃபர்ம் புல்லிஷ் இல்ல, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கண்டினியூ ஆகுது. இன்னைக்கு ஏர்லி மார்னிங் யூஎஸ் சைட்ல பிக் நியூஸ் வந்துச்சு. யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, 25% tariff on any country doing business with Iran, effective immediately. இது என்ன impact? Countries that trade with Iran now face additional tariff risk. This adds geopolitical and trade uncertainty. Indian traders and FIIs risk perception increase பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. Market still clear guidance இல்ல, because exact enforcement rules details இல்ல, but sentimentக்கு pressure already வருது. Foreign investor behavior, FII data signals. Recent FII data show selling pressure over last few sessions, driving market weakness even as occasional buying aided recovery. Example, FIIs selling billions in equities last few days. Mid and small caps also dragged due to outflows. In the morning, risk is tariff news result in more profit booking. But if global cues positive, selective buying. Macro factors, volatility watch. According to pre-market data, gift nifty slight positive signal. VIX higher indicates nerves and volatility expectation. US indices, Dow Jones, Nasdaq, S&P 500 show mild strength from overnight trade, offering support for Asia Open. Technical levels, early market watch. இன்னைக்கு indices opening trends might be support at 25,750 to 770, resistance at 25,900 to 26,000. Watch for 50 DMA behavior. Morning flat or mild range expected until macro clarity arrives. Sector and strategy, pre-market view. PIN, IT and tech. Earnings positive and recent recovery support. But tariff and global risk disrupt sentiment. Banking and financials, mixed flows, wary of macro policy risk. Energy and commodities, crude plus tariff news volatility. Trade sensitive or export. Iran tariffs affect theoretical risk for global trade. இன்னைக்கு யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, ஈரானோட பிசினஸ் பண்ற யாரும் யுஎஸ்க்கு ட்ரேட் பண்ண 25% டாரிஃப் ஃபேஸ் பண்ணணும். இந்த ஆர்டர் இம்மீடியட்லி எஃபெக்டிவா இருக்கு. இந்த டாரிஃப் மெயின் ட்ரேடிங் பார்ட்னர்ஸை டார்கெட் பண்ணியிருக்கு. சைனா, இந்தியா, யுஏஇ, டர்க்கி எல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு. இது எதுக்கு பெரிய விஷயம்? ஈரானோட பிசினஸ் பண்ற கண்ட்ரீஸ், எனர்ஜி, பெட்ரோகெமிக்கல்ஸ், குட்ஸ் எல்லாம்க்கு யுஎஸ்ல ஹையர் டாரிஃப்ஸ் இம்மீடியட்லி அப்ளை ஆகும். இந்த மூவ் ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க்கும் ட்ரேட் அன்சர்டன்டியும் கிரியேட் பண்ணுது. மார்க்கெட்ஸ் அன்சர்டன்டில ரொம்ப சென்சிட்டிவ், ஸோ வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்தியாவுக்கு இம்பாக்ட். இந்தியா ஈரானோட ட்ரேட் ரிலேஷன்ஸ் மெயின்டைன் பண்ற கண்ட்ரீஸ்ல இருக்கு. இப்போ இந்த டாரிஃப்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆனால் எக்ஸ்போர்ட் ஃப்ளோஸ் அஃபெக்ட் ஆகும். ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் கொஞ்சம் டஃப் ஆகும். கரன்சி அண்ட் எஃப்ஐஐ ஃப்ளோஸ்க்கு ப்ரெஷர் வரும். ரிஸ்க் அசெட்ஸ்க்கு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும்.
நோட்: எக்ஸாக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் கிளியரா இல்ல. மார்க்கெட்ஸ் இன்னும் கிளாரிஃபிகேஷனை காத்து பார்த்துக்கிட்டு இருக்கும். டுடே ஓப்பனிங் எக்ஸ்பெக்டேஷன்: இன்னைக்கு மார்க்கெட் உங்களுக்கு ஈஸி டைரக்ஷன் கிவ் பண்ண ரெடி இல்ல. மார்னிங் ஃபிளாட் ஆர் மைல்ட் கிரீன் ஓப்பன், மிட் செஷன் வாலட்டிலிட்டி, ஆஃப்டர்நூன் மைட் டிசைட் ட்ரெண்ட். Summary expectations: Star, flat to mildly positive because of overnight global cues plus US indices strength. Warning, range-bound plus news-driven moves. Tariff risk still in forefront. Key trigger, early economic data or clarification on tariff rules. Traders sentiment: Morning. Yesterday afternoon rally still memory la irundhalum, fresh tariff threat news and ongoing foreign selling push caution mode. Range trading plus disciplined entries தான் breakout chasing. ஓவராலா பார்த்தா கிஃப்ட் நிஃப்டி ஃபர்ம் ஸ்டார்ட்டுக்கு சிக்னல் கொடுக்குது. ஆனா ரியல் ட்ரெண்ட் மார்க்கெட் ஓபன் ஆகி செட்டில் ஆகின அப்புறம் தான் கன்ஃபார்ம். டிஸ்க்ளைமர் தமிழ்: இந்த ரிப்போர்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க.